பிக் பாஸ் காயத்ரியை ஏன் வெளியேற்றாம தக்க வச்சாங்க வெள்ளிக்கிழமை அப்படிங்கிற கேள்விக்கு விடை கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். கண்டிப்பாக அதற்கான விடை கிடைக்கவில்லை அப்படிங்கிறதா உண்மை. நேற்றைய நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா கமல் ஒரு குழப்ப நிலையிலேயே பயணிச்சாரு. அது நல்லா தெரிஞ்சுக்க முடியுது. கமல் நடந்து கொண்ட விதத்தை பாக்குறப்ப தன்னை மக்கள் தவறாக எண்ண கூடாது அப்படிங்கறக்காக எனக்கு மேல ஒரு பிக் பாஸ் இருக்காரு, அவர் சொல்றதா நான் கேட்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. நான் ஒரு அம்பையரா தான் இருக்கேன், எதையுமே சொல்லக்கூடாது அப்படிங்கறதா என்னோட வேலைன்னு சொல்றாரு. இன்னொரு இடத்துல கேள்வி கேட்கவும் விமர்சிக்கவும் மட்டும்தான் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த நிகழ்ச்சியோட சட்ட திட்டங்கள் எனக்கு முழுசா பிடிபடலை. ஆனா ஒரு சில நேர்மைகள் இருக்கிற காரணத்தினால நான் இந்த நிகழ்ச்சியில இருக்கேன். அதாவது அந்த சமூக அக்கறையோடு புகைக்கும் காட்சி, முத்தமிடும் காட்சி, இது எல்லாத்தையும் நாங்க காட்டாத காரணம் அதான் அப்படிங்கிறாங்கல்ல, அந்த மாதிரி அந்த நேர்மையின் காரணத்திற்காக நான் இருக்கிறேன் அப்படிங்கிறாரு. ஸோ கமல் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, இந்த நிகழ்ச்சியில நடக்கிற எதுக்குமே எனக்கு சம்பந்தம் கிடையாது. இந்த 5 நாள் நடந்ததை நான் அவங்க கிட்ட கேள்வி கேட்டு விமர்சனம் பண்றதுக்கு மட்டும் நான் ஒரு விமர்சகரா இருக்கேன் அப்படிங்கிறதா, எனக்கும் அந்த நிகழ்ச்சிக்கும் சம்பந்தம் கிடையாதுப்பா அப்படிங்கிற ரீதியில தான் அவர் பேசுறாரு. கேள்வி கேட்கும் அதிகாரமும் விமர்சிக்கும் அதிகாரமும் உங்கள் அதிகாரத்திற்கு உட்பட்டதாகத்தான் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது ஏன் நீங்க உள்ள இருக்கிறவங்க கிட்ட பல கேள்விகள் கேட்கறது இல்லை அப்படிங்கிறதா எங்களோட இது. காயத்ரியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா காயத்ரி கிட்ட நிறைய தவறான விஷயங்கள் இருக்கு. அவங்க பேசும்போது காயத்ரி சொல்றாங்க, நான் இருந்தது ஆணாதிக்க ஃபீல்டு, அதுல போல்டா பேசணும், அதட்டி பேசணும், அதுக்காக தான் நான் இப்படி பேசுறேன் அப்படிங்கிற சொல்றாங்க. போல்டா பேசுறது, அதட்டி பேசுறது, தைரியமா பேசுறது இதெல்லாம் வேற, கெட்ட வார்த்தை பேசுறது வேற. அவங்க கெட்ட வார்த்தை பேசுறதுக்கு நியாயப்படுத்துறதுக்காக சினிமா துறையினரை ஒரு கேவலப்படுத்தி இருக்காங்க. என் பார்வைக்கு அப்படிதான் பட்டது. அது ஏன் கமலஹாசனுக்கு படலை அப்படின்னு எனக்கு தெரியல. இந்த கேள்வியை அவர் முன்வைக்கல காயத்ரி கிட்ட. மேலும் காயத்ரி கிட்ட பாத்தீங்கன்னா வெறும் கெட்ட வார்த்தை பேசுவது மட்டும்தான் அவங்க கிட்ட இருக்கிற தவறான பழக்கம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தோரணையை கிரியேட் பண்ணி கொண்டு போயிட்டீங்க அப்படிங்கிறது என்னோட சந்தேகம். அகத்துக்குள்ள இருக்கிறவங்க ஏன் புறம் பேசுறீங்க அப்படிங்கிற வசனத்துல ஆரம்பிச்சார் நிகழ்ச்சியில உள்ள அவங்க கேட்கிறப்ப. அந்த புறம் பேசுவதை அவர் ஏன் முழுமையான கேள்விகள் மூலம் அதை கிளியர் பண்ணல அப்படிங்கறதா என்னோட வருத்தம். காயத்ரி நிறைய விஷயங்கள் மாறுபட்டு நடக்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இங்க ஒண்ணு பேசுறாங்க, அங்க ஒண்ணு பேசுறாங்க, முன்னாடி ஒண்ணு ஒரு மாதிரி நடந்துக்கிறாங்க. இந்த குறைகள் சுட்டிக்காட்டும் அதிகாரம் உங்களுக்கு இருக்கு இல்லையா? நீங்க சொன்ன வார்த்தைகளின்படி கேள்வி கேட்கவும் விமர்சிக்கவும் அதிகாரம் இருக்கு. அப்ப நீங்க அதை விமர்சிக்கலாம் இல்லையா? அதுல கேள்வி கேட்கலாம் இல்லையா? அதெல்லாம் நீங்க கேள்வி கேட்கறது இல்லை அப்படிங்கறதா வருத்தம். அதுக்கப்புறம் வாக்களிக்கிறது பாத்தீங்கன்னா எங்களை வாக்களிக்க சொல்றீங்க. அதுக்கப்புறம் ஏன் நீங்க காயத்ரியை காப்பாத்துனீங்க அப்படிங்கிறதுக்கு சரியான பதில் இல்லவே இல்லை. என்னமோ இன்டர்நேஷனல் ஃபார்மட் கேமு, யாருனாலும் நாங்க உள்ள கொண்டு வந்துக்குவோம், யாருனாலும் வெளியே கொண்டு போய்க்குவோம் அப்படிங்கிற பதில் தான் உங்ககிட்ட வந்தது. அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு எங்க கிட்ட வாக்களியுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிஸ்டு கால் நம்பரையும் அதுக்கடுத்து கூகுள்ல சர்ச் பண்ணுங்க அப்படின்ட்டு நீங்க போட்டு காட்டுறீங்க. எங்களோட வாக்கே தேவையில்லையே. ஒரு தேர்தலில் நான் வாக்களிக்கிறேன், வாக்களிச்சு மெஜாரிட்டியா ஒருத்தரை தேர்ந்தெடுத்திருக்கோம். அந்த தேர்ந்தெடுத்தவரை நீங்க தேர்ந்தெடுத்திருக்கீங்க, ஆனா அவர் கிடையாது, நான் வேற ஒருத்தரை நியமிச்சுக்கிறேன் அப்படின்ட்டு மேல இருக்கக்கூடிய ஒரு ஜனாதிபதியோ பிரதமரோ முதலமைச்சரோ முடிவெடுக்கிறாங்க, இல்ல தேர்தல் ஆணையமே முடிவெடுக்குது அப்படின்னா அப்புறம் எதுக்காக மக்கள் வாக்களிக்கணும்? எங்களோட நேரத்தை எதற்காக விரயம் செய்யணும்? நீங்க இந்த வாக்களிக்கிற முறையே தேவையில்லையே. நீங்களே உங்க நிகழ்ச்சிக்குள்ள அவங்களே நாமினேட் பண்ண சொல்லுங்க, அவங்களே நீங்களே பரிசீலனை பண்ணி யாரை வெளியே அனுப்பணுமோ அனுப்பிக்கங்க. உங்க நிகழ்ச்சிக்கு எது நல்லா இருக்குமோ அதை பண்ணுங்க. என்னமோ மக்கள் கிட்ட அந்த அதிகாரத்தை கொடுத்துட்ட மாதிரி. போன நிகழ்ச்சியில என்ன சொல்றாரு கமலஹாசன், எதுவும் நாங்க முடிவெடுக்கிறது இல்ல, மக்கள் முடிவெடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஜூலி வெளியேறினப்ப சொன்னாரு. இன்னைக்கு காயத்ரி காப்பாற்றப்பட்டதுக்கு மக்கள் முடிவு ஏன் அது செல்லாம போச்சுங்கிற கேள்விக்கு இது எங்களோட இது இல்லை அப்படின்ட்டு அப்படியே பேக் அடிக்கிறாங்க. ஒன்னுக்கு ஒன் முரணாக இருக்கிறது. இது ஒரு ரியாலிட்டி கேம் ஷோ, இதை கேம் ஷோவா பார்த்துட்டு போயிருங்க அப்படிங்கிற அந்த நிகழ்ச்சி விளக்கம் தான் நேற்று கொடுத்தாங்களே தவிர வேற எதுவுமே இல்லை. தங்கள் தரப்புல இப்படிதான் நிகழ்ச்சி இருக்கும், இஷ்டம்னா பாரு, இல்லையா பார்க்க தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு தோரணையில அமைஞ்சதே தவிர வேற எதுவும் சிறப்பான விஷயமா இல்லை. கமலஹாசன் நேத்து நடந்துகிட்ட விதங்கள், அதாவது ஏதோ ஒரு விஷயத்துல ஒரு அழுத்தத்தை அவர் சந்திக்கிற மாதிரி தான் தெரியுது.
இந்த அழுத்தம் தொடரும் பட்சத்தில் அவர் வந்து தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில இருப்பாரா, வெளியே போவாரா அப்படிங்கிறத நம்ம வந்து யூகிக்க முடியல. இனி வரும் நாட்கள்ல தான் அதை வந்து நம்ம வந்து பார்க்க முடியும். ஏன்னா கமலஹாசனை பொறுத்த வரைக்கும் தற்காப்பை விட வந்து தன்மானம் பெரிதா நினைக்கக்கூடியவர் அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து வெளிப்படுத்தியிருந்தாரு. அந்த வகையில பார்க்குறப்ப இந்த நிகழ்ச்சி அவருக்கு தன்மான இழுக்கு மாதிரி தான் அவருக்கு தோணும் கண்டிப்பா. ஏன்னா அங்க மேடையில் அங்க ஒன்று பேசினாரு, அதுக்கு ஆப்போசிட்டா தான் நேத்து நிகழ்ச்சியில இருந்தது. அவரு தன்னோட தன்மானத்தை விட்டு கொடுத்து அந்த நிகழ்ச்சியில கட்டுப்பட்டு இருக்காரு. இந்த நிலையில அவர் தொடர்ந்து நீடிப்பாரா, இல்ல தன்மான உணர்வோடு வெளியே போவாராங்கிறத வருங்காலம் தான் நமக்கு சொல்லணும். என்னை பொறுத்த வரைக்கும் நேற்று நான் எதிர்பார்த்த எந்த ஒரு கேள்விக்கும் சரியான பதில் இல்லை. அவங்களோட பதில்ல வந்து என்னன்னா ஒரு திமிர்த்தனம் தான் இருந்தது. இன்டர்நேஷனல் ஃபார்மட் கேமு, மக்கள் வந்து வெளியேற்றின ஒருத்தரை கூட நான் திரும்ப கொண்டு வருவேன் அப்படின்னா, நான் வந்து ஆர்த்தியை திரும்ப கொண்டு வந்துக்குவேன், நமிதாவை திரும்ப கொண்டு வந்துக்குவேன், ஜூலியை திரும்ப கொண்டு வந்துக்குவேன். அது ஏன் இஷ்டம். மக்கள் விரும்பி வெளியே போனவங்களையும் நான் வந்து திரும்ப கொண்டு வருவோம், அதுவும் அதிகாரம் இருக்கு அப்படின்னா வந்து பரணியவோ ஓவியாவோ நாங்கள் திரும்ப கூட்டு வருவோம் அப்படிங்கிறது வந்து ஒரு சப்பக்கிட்டா தான் எனக்கு தெரிஞ்சது. நீங்கள் வந்து எங்கள் ஓட்டு ஏன் வீணாச்சு அப்படிங்கிற கேள்வி தான். நான் வந்து தேர்தலில் ஓட்டு போடுறேன், அந்த ஓட்டு வீணானா எனக்கு என்ன கோபம் வரும், அந்த கோபம் தான் இதுவும். இதுக்கான பதில் இருந்துச்சானா இல்லை அப்படிங்கிறதா. கமல் வந்து நேற்று ஒரு பாதுகாப்பான ஆட்டம் தான் ஆடிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். மக்கள் சைடும் வந்து அவர் வந்து சரியான பதில் சொல்லலை. ஏன்னா ஜூலி வெளியேறப்போ மக்கள் முடிவு பண்ணுறாங்கன்னு சொன்னவங்க இன்று மக்கள் முடிவு பண்ணதுக்கு எதிரான நிலைப்பாடை ஏன் எடுத்தீங்கிறதுக்கு சரியான விளக்கம் இல்லை. இதுதான் என்னோட பார்வை. நான் பேசினால சில குறைகள் இருக்கலாம், தவறுகள் இருக்கலாம். என் சிந்தனையில் தோன்றியதை நான் சொன்னேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி.